இன்று இந்த கோடங்கிப்பட்டி பாலம் 44 கோடி ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டுல இன்னைக்கு வந்துருச்சு. இந்த வாரம் டெண்டர் வச்சுட்டாங்க. நான் கையில வச்சிருக்கிறது டெண்டர் நோட்டீஸ். இன்னொரு 3 நாள்ல ஒர்க் ஆர்டர் போடுவாங்க. 1.5 ஆண்டு காலத்துல அந்த பணி நிறைவடையும். அது ரொம்ப நமக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது. இந்த வாழ்க்கையிலேயே அதிக கஷ்டப்பட்டது இந்த நம்ம கரூர் மாவட்டத்துல 3 பாலம் அலட்டாவும் பண்ணிட்டோம். நீங்க செம்மடை, பெரியார் வளைவு, பெருச்சிவாளையம் பிரிவு, தவிட்டுப்பாளையம் இதெல்லாம் கஷ்டமே படாம போய் மனு கொடுத்து அதிகாரிகளை பார்த்து பண்ணியாச்சு. ஆனா 3 பாலங்கள் மண்மங்கலம், கோடங்கிப்பட்டி, வீரராக்கியம் இந்த 3க்கு நிறைய நம்ம போராட வேண்டி வந்தது. ஏன்னா ஒரு டைம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல கரெக்ஷன் சொன்னோம். வீரராக்கியம் பாலத்தை மட்டமா போட்டாங்க. அது நம்ம ஊர்ல கரூர்ல இருந்து லோடு லாரிக்கு போக முடியாது, அதனால ஹைட் ஏத்தணும்னு சொன்னோம். மண்மங்கலம் பாலத்தை சைட்ல சாலை ரோடு இல்லாம போட்டாங்க. அதனால பெரியார் சமத்துவபுரத்துல இருந்து காளியம்மன் கோயில் வரைக்கும் நம்ம சாலை போடணும்னு சொன்னோம். அதனால அது திரும்பி போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வர்றப்ப பார்த்தா நீங்க மின்சார வாரியத்துல என்ஓசி வாங்க வேண்டி வந்துருச்சு. இதெல்லாம் 5 ஆண்டு காலம் நான் ஒரு 25-30 டைம் நான் இதுக்கு போயிருப்பேன். எல்லாரும் நமக்கு உதவி பண்ணிருக்காங்க. இதுவே நம்ம காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அரசாங்கம் இருந்து அந்த அரசாங்கத்துக்கு கீழே நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா போயிருந்தா நமக்கு இது ஒரு 5 மாசத்து வேலை தான். ஆனா நான் ஒரு எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறதுனால, ஒன்றிய அரசாங்கத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால அவங்க தமிழ்நாட்டு கரூருக்கு குறிப்பா என்னை கண்டாலே அவங்களுக்கு ஆகாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு நம்ம மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த அப்புறம் தான், திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்க மின்சார வாரியத்துல இருந்த தடை, அந்த மின்சார வாரியத்துல நமக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிருக்குதுன்னா பாத்துக்குங்க. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம இந்த பாலங்களை கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு பாலம் கிடையாது, இது கோடங்கிப்பட்டி நம்ம பாலம்ங்கிறதுனால கோடங்கிப்பட்டி வீரராக்கியம் 2 சேர்ந்து ஒரே டெண்டர் 44 கோடியே 12 லட்சம் ரூபாய். இந்த காப்பி நான் இப்ப உங்களுக்கும் கொடுத்துட்டு போறேன், கையில் இருக்குது. இது இல்லாம நம்ம 21 பாலம் 29 இடங்கள்ல இந்த மாதிரி கருப்பு பாலம் விபத்து நடக்கக்கூடிய பிளாக் பாயிண்ட்ஸ் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல ஒரு நம்ம எலெக்ஷன் நிக்கிறப்ப இந்த 4-5 தான் சொன்னாங்க. மண்மங்கலம், பெரியார் வளைவு, அண்ணன் வேற வாட்ச காட்டுறாரு, முடிச்சாரு. பெரியார் வளைவு, பெருச்சிவாளையம் பிரிவு, கோடும்பாலூர், வீரராக்கியம், கோடங்கிப்பட்டி தான் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஊருக்கா போக போக 29 இடங்கள்ல இருந்து 3000 பேர் இறந்து போயிருக்காங்க நாங்க கண்டுபிடிச்சோம். 3000 பேருங்கிறது நம்பர் கிடையாது, 3000 உசுறு, 3000 குடும்பம். அதனால இனிமே 15 இடங்கள்ல பால பணிகள் ஒண்ணு முடிவடைந்துருச்சு, இல்ல நடந்துகிட்டு இருக்கு, முடிய போகுது, இல்ல இந்த மாதிரி 3 இடங்கள் நம்ம தொடங்க போறோம். இன்னும் 9 இடங்களுக்கு எஸ்டிமேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பணிகளுமே 2 வருட காலத்துல முடிவடைஞ்சிரும். அதற்கப்புறம் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் விபத்து நடக்கக்கூடிய இடங்கள் இருக்காது, உயிர் பலிகள் இருக்காது. அந்த விதத்துல நமக்கு இது ஒரு மகிழ்ச்சி.